அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். நாம் ஷட்பல நிர்ணய வரிசையில் கிரகங்களை தரம் பிரித்து பார்க்கக்கூடிய வரிசையில் காலபலம் என்கின்ற ஒரு பலத்தை பார்ப்போம். இந்த 6 பலங்களில் காலபலம் 5வது ஆக வருகிறது. காலபலம் என்றால் என்ன? காலபலம் என்றால் காலம். காலம் என்றால் என்ன? காலம் என்றால் நிகழ்காலம், எதிர்காலம், அது மாதிரி அந்த காலம் சொல்கிறோமே அது மாதிரி. ஆக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தன் பலனை தருகிறது. இதாங்க பாயிண்ட். அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரு சில காலகட்டங்களில் மட்டுமே தன் பலனை தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு மகாதசை நடக்குது அப்படின்னு வச்சுங்க. இப்போது குரு தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஜாதகனுக்கு. குரு தசை நல்லது செய்தோ கெட்டது செய்தோ அது அவன் லக்னத்தை பொறுத்து, அது நமக்கு தெரியாது. அது என்ன லக்னமோ அந்த லக்னத்தை வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். பட்டு நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ, பட் ஏதோ ஒன்று செய்வார். அது ஏதோ ஒன்று செய்கிறார் பாரு, அது எப்போ செய்வார் அப்படின்னா ஒரு குரு தசையினுடைய மத்தியம காலத்தில் செய்வார். மத்தியம காலத்தில் செய்வார். அப்போ குரு தசை 16 வருஷம். அப்போ 16 வருஷத்தில் மத்தியம காலம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் சென்டர் பாயிண்ட்டு. அப்போது முன்னாடி 4 பின்னாடி 4 விட்டு நடுவில் இருக்கிற 8 வருஷத்தை நல்லதை அது அந்த 8 வருஷத்தை செய்வார். என்ன செய்கிறாருன்னு அது வேறு விஷயம், அது டிபெண்ட் அப்பான் லக்னம். ஆனால் செய்கிறார். இதே மாதிரி தான் கோச்சாரத்துலேயும் குரு விருச்சிக ராசிக்கு வராரு அப்படின்னா விருச்சிக ராசிக்கு வந்த உடனே கடகராசிக்காரனுக்கு கல்யாணம் ஆகும்னா எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னா உள்ள நுழைஞ்ச உடனே கல்யாணம் ஆகிட மாட்டார். உள்ள நுழைஞ்ச உடனே குருபலம் வந்துடுச்சு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆகாது. எப்போ ஆகும்? 4 மாதம் பொறுத்து, அதாவது 12 மாதத்தை முன்னாடி நடு சென்டர் பகுதியாக வச்சுக்கோ, ஒரு 6 மந்த்ஸு. அப்போ 6 மந்த்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் கழித்து அப்போ ஆரம்பித்து அதுக்கப்புறம் 6 மந்த்ஸில் அவருடைய வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிக்கும் போது செய்ய மாட்டார். இதுதாங்க பாயிண்ட். ஆக குரு பகவான் எந்த காலத்தில் வேலை செய்வார் என்றால் தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட காலத்தில் மத்தியம பகுதியில் வேலை செய்வார். அது நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ குருபலம் உள்ள நுழைஞ்ச விருச்சிக ராசிக்குள்ளே நுழைஞ்ச உடனே கடகராசிக்கான கல்யாணம் ரெடி பண்ணிடலான்னா முடியுமா? முடியாது. 3 மாதம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அவன் மத்தியம பீரியடுக்கு வரணும். அந்த 30 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 30 டிகிரியில் மத்தியம காலங்களுக்கு அவன் டோட்டல் டியூரேஷனில் அந்த மிடில் பீரியடில் தான் அவருக்கு ஒர்க் பண்ணுவார். இதே மாதிரி தான் சூரியன் உள்ள நுழைஞ்ச உடனே வேலை செய்வார். ஃபஸ்ட்டு ஆஃப் வேலை செய்வார், செகண்ட் ஆஃப் வேலை செய்ய மாட்டார். அதே மாதிரி சுக்கிரன் சந்திரன் ஃபுல் பீரியடுக்கும் வேலை செய்வார். சனி செகண்ட் ஆஃபில் தான் ஃபுல்லாக வேலை செய்வார், ஃபஸ்ட் ஆஃப் வேலை செய்ய மாட்டார். அதனால தான் 7 சனி வந்த உடனே, அதாவது சனி மகாதசை வந்த உடனே சனி தசையினுடைய 2வது பகுதி போட்டு 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 எடுக்கும் மண்டையை. இதே மாதிரி தான் ராகு தசை செகண்ட் ஆஃபில் தான் அது வேலையை காட்டும். கேது தசை ஃபஸ்ட் ஆஃபில் காமிச்சிடும். செவ்வாய் தசை ஃபஸ்ட்டு ஆஃபில் காமிச்சிடும். இப்படியாக ஒவ்வொரு தசையும் அது அதனுடைய வீரியத்தை காட்டக்கூடிய காலங்கள் முன்னாடி பின்னாடி மத்தியில் சில சுக்கிரனும் சந்திரனும் மட்டும் வருஷம் அதாவது அந்த டோட்டல் பீரியடுக்கு காட்டுவார். இதுதாங்க. இப்போ ராகு தசை நல்லா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிலருக்கு ஃப்ளோரிஷிங்காக இருக்கும், குடு 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 ஜகஜோதியாக இருக்கும். அப்புறம் பார்த்தா அடுத்த 9 வருஷம் போடு போட்டுடும், சம்பாதிச்சதெல்லாம் பிடிக்கும். அதே மாதிரி தான் சனி தசையும். இந்த கேது தசை அப்படி இல்லை, வந்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு 3-4 வருஷத்துக்கு அடின்னு அடிக்கும், மண்டை உடைக்கும். அப்புறம் போகும்போது எல்லா ஞானத்தையெல்லாம் ஃபுல்லாக கொடுக்கும். ஸோ ஏன்னா அவன் வந்த உடனே முதல் செய்வான். இந்த குரு மத்தியில் தான் வேலை செய்வான். சூரியன் வந்த உடனே முதல்ல வேலை செஞ்சிடுவான். செவ்வாய் வந்த உடனே முதல்ல வேலை செஞ்சிடுவான். ஸோ இதெல்லாம் காலபலம், எந்த காலங்களில் வேலை செய்வார்கள் என்கின்ற நிலையை அறிவது தான் இந்த காலபலம். இது முக்கியத்துவம் தான், பட் இருந்தாலும் அதிக முக்கியத்துவம் தரதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்த மாதிரி ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிக்குது. அதனால்
ஸோ அதனால் இதுவும் பட் இருந்தாலும் நம்ம இதையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அடுத்து ஷட்பல வரிசையில் கடைசியாக நாம் நைசர்கிய பலம் என்கின்ற ஒரு பலத்தை பார்ப்போம். அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.